அதிவேகமாக தாறுமாறாக ஓடி வந்த கார் 4 வயது குழந்தை அமர்ந்திருந்த ஆட்டோ மீது கோரமாக மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே ஆட்டோ ஓட்டுநரும் குழந்தையும் உயிரிழந்த பரிதாபம். அந்த சமயம் பதறிக்கொண்டு ஓடி வந்த பாராளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் செய்த செயல். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பரசுராமபுரம் பகுதியில் பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோவை பின்தொடர்ந்து அதிவேகமாக கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. கனப்பொழுதில் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் ஆட்டோவை முந்தி செல்வது போல் வந்து ஆட்டோவின் மீது கோரமாக மோதி ஆட்டோ சாலையில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஆட்டோவில் பயணித்த 4 வயது சிறுவன் பவின் பாண்டி, ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் இருவரும் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து பலியாகினர். ஆட்டோவில் பயணித்த 4 பெண்கள் படுகாயமடைந்து அலறி துடித்துக் கொண்டிருக்க, அந்த சமயம் அந்த வழியாக சென்ற தேனி பாராளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் விபத்தில் காயமடைந்திருந்தவர்களை உடனடியாக மீட்க வைத்து வத்தலகுண்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். மேலும் விபத்தில் பலியான குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளித்தார். காவல்துறை விசாரணையில் கொடைக்கானலை சேர்ந்த ரமேஷ், அவரது உறவினர்கள் வத்தலகுண்டில் உறவினர்களின் திருமண விழாவிற்கு செல்வதற்காக கெங்குவார்பட்டி வந்து உறவினர்கள் வீட்டில் தங்கிய நிலையில் காலையில் திருமண விழாவிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அவர்களது உறவினர் கார் மோதிய விபத்தில் இந்த உயிர் பலி நேர்ந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் இது குறித்து விசாரித்து வருகிறார்கள். சென்ட் பீட்டர் ஸ்கூல்ல போனாயா? எவ்வளோயா? புரிஞ்ச பிறனா நீ போலாமா? போலாம் போங்க. தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் சாப்பிட்டீங்களா? விதையெல்லாம் வாழ போமா சாப்பிடலாமா? போயிட்டு நம்ம போய் சாப்பிட ஹோட்டல் சாப்பிடலாமா? எந்த ஹோட்டல் போனா சொல்லுங்க, போலாம். முஸ்லீம் ஹோட்டல் போலாமா? ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோ நிக்காம முன்னேறு. நான் ட்ரெஸ் எடுத்து வரடா. வாங்கி தரேன். இந்த மாதிரியா? போயிட்டா கையெல்லாம் தூக்க முடியாது. வரேன், பாப்பா. சரியா? பத்திரமா இருங்க. வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேண்டாம். இதை குத்தி வைக்கணும். சரி, ஓகே. பார்த்து போயிட்டாங்க.